தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நேற்று முதல் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரையில் அனைத்து தேர்தல் சட்டங்களும் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இதற்கமைய பாரபட்சம் ஏற்படுத்தும் வகையில் வேட்பாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்ற செயல்களை தடுக்க போலீசாருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த போலீசாரின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் எனவும், வாக்குகளை பெற போலீசாரின் லஞ்சம் மற்றும் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்துதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இரு வர்த்தமானி அறிவித்தல்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் மாத 2ஆம் அமர்வு வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வை 21ஆம் தேதி மாத்திரம் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஆகஸ்ட் 21ஆம் தேதி முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10:30 வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து முற்பகல் 10:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் 2366 கீழ் 39ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அறிவித்தல் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசியமற்றவர்கள் கடவுச்சீட்டு காண பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்செலக்பிட்டியா அறிவித்துள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் சில நாடுகள் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் மாத இறுதிக்குள் 50 லட்சம் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். திவிலப்பிட்டிய நீர்கொழும்பு வீதியில் துனகக சந்தி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். திவிலப்பிட்டியை நோக்கி அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து திவிலப்பிட்டியில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்கள் 30, 38 மற்றும் 45 வயதுடைய கொதிகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சிகிரியாவின் சிங்கப்பாத பகுதியில் இருந்த குளவி கொட்டியதில் சுற்றுலா பயணிகள் 70 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்காலிகமாக சிகிரியாவுக்குள் நுழைவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிகிரியாவை காண நேற்று பெருமளவான மக்கள் வருகை தந்திருந்த நிலையில் சிங்கப்பாதத்திற்கு அருகில் குளவிக்கூடு கலைந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 70 பேரில் 26 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆணையை தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் அருகில் கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டின் அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான ஆணையை தமக்கு வழங்குமாறும் முழு நாட்டு மக்களையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது.
அதற்கமைய அன்றைய தினம் காலை 8 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் 12 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் நாகப்பட்டினம் முதல் காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் 23ஆம் தேதி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாட்டில் பாடசாலை மாணவர்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலாக கைத்தொலைபேசி, டேப்லெட்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணு சாதனங்களில் கல்விசாரா நடவடிக்கைகளுக்காக செலவிடுவதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காலி மாவட்டத்தில் தரம் 7 முதல் தரம் 11 வரை கல்வி கற்கும் மாணவர்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் இது தெரிய வந்துள்ளதாக காலி மாவட்ட சமூக நிபுணர் டாக்டர் அமில சந்திரசிறி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய மாணவர்கள் தங்களது கற்றல் செயற்பாடுகளையும் மறந்து தொலைபேசியின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகின்றனர். தங்களை சுற்றி நடக்கும் எந்த சிந்தனையும் அற்றவர்களாக காணப்படுவதுடன் கற்றலில் ஈடுபாடு காட்டுவதில்லை. மாறாக தொலைபேசி, விளையாட்டுகள், முகப்புத்தகங்களின் பாவனை என்பவற்றில் நேரத்தை வீணாக செலவிடுகின்றனர். தொலைபேசி, விளையாட்டு மீதான இவர்களின் ஈடுபாடு உணவு, உறக்கம் என்பவற்றை மறக்கடிக்கும் அளவில் காணப்படுகின்றது என குறித்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேயிலை பறித்துக் கொண்டிருந்த 7 தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நோர்வூட் போலீசார் தெரிவித்தனர். பொகவந்தலாவ ஹெர்கஸ் வால்ட் கீழ்பிரிவு தோட்ட தேயிலை மலையில் தேயிலை பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கீழ்பிரிவு தோட்ட தேயிலை மலையில் மரம் ஒன்றில் இருந்த குளவி கூடு கலைந்து வந்த தொழிலாளர்களை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து கொழும்பிற்கு புதிய அதிசொகுசு பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் இருந்து கொழும்பு கோட்டை பிரதான புகையிரத நிலையம் மற்றும் மகும்பர பல்வகை போக்குவரத்து நிலையம் வரை புதிய சொகுசு பஸ் சேவையில் ஈடுபடும். கட்டுநாயக்க விமான நிலையம், விமான நிறுவனம், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு மற்றும் தனியார் பஸ் நிறுவனம் இணைந்து இந்த பஸ் சேவையை ஆரம்பித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த வசதி இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் 2 பேருந்துகள் மோதியதில் 19 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற சிசுசரிய பேருந்தும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சிசுசரிய பேருந்து மாணவர்களை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த பேருந்து சிசுசரிய பேருந்தின் பின்புறம் மோதியது. அந்த விபத்தில் 4 மாணவர்கள், பேருந்தின் சாரதி மற்றும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் பயணித்த 14 பெண்கள் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வருடம் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 12,50,000 தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி இந்த வருடத்தில் இதுவரை சுமார் 12,71,432 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். வெளிநாட்டு பார்வையாளர்களில் 2,37,649 பேர் இந்தியா சுற்றுலா பயணிகள் என்று தெரிவித்தது. இது தவிர ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி, சீனா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டு வருகை தந்துள்ளனர். இதேவேளை இம்மாதம் முதல் 11 நாட்களில் மொத்தமாக 73,373 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நேற்று புதன்கிழமை அறிவித்திருந்த நிலையில் இன்று அக்கட்சியின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் சஜித் பிரேமதாசவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்.
கொழும்பு சினமன் லேக் ஹோட்டலில் இதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டார, தேசிய அமைப்பாளர் திஸ்ஸா அத்தநாயக்க உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வத்தியகம மேகம்மனவத்தை பகுதியில் வசிக்கும் தனது மனைவி மற்றும் குழந்தையை தீயினால் எரித்த சம்பவம் தொடர்பில் பல்லேகல இராணுவ முகாமின் சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மேகம்மனவத்தை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த 24 வயதுடைய மனைவியும் அவரது 1.5 வயது குழந்தையும் காயமடைந்துள்ளதாக வத்தியகம போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கிடைத்த தகவலின்படி 39 வயதான கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது காயமடைந்த பெண்ணும் குழந்தையும் சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் விசர் நாய்க்கடி காரணமாக 14 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்தியர் அத்துல லியன பதிரன தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வருடம் ஒன்றுக்கு சுமார் 3 லட்சம் பேர் வரை நாய்க்கடிக்கு உள்ளாவதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.